விட்டு அதை காமிக்க முடியும், வேற என்னத்தை காமிக்க முடியும்? ஆடா 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 எம்புட்டு அழகா பாடுறீங்க மாமா. படகோட்டி பாட்டை ஞாபகப்படுத்துறீங்க. நீங்க அந்த எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு இருக்கிறீங்க. சரி, நீ? நான் சரோஜா தேவி மாதிரி பளபளன்னு இருக்கிறேன். ரெண்டு பேத்தையும் கொண்டு நீ தானே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேத்தையும் பார்த்தா அவ என்ன அவ சொல்லலாம். சரி சரி சிவனேன்னு இருப்பா. இன்னைக்கு அம்மா வந்திருப்பாங்க. அம்மா மனதில் ஆசையெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து சொல்லிப்பாங்க. அம்மா யாரை நினைக்கிறாங்க? சாச்சாத் அந்த முருகப்பெருமான் நினைச்சு ஒத்த காலில் நினைக்கிறாங்க. இன்னொரு காலம் என்னாச்சு? இன்னொரு காலம் இருக்கு. நான் யாரை நினைக்கிறேன் தெரியுமா? ஏன்ட்ட ஒரு கால் இருக்கு. அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்தையுமே நினைக்கிறேன். அதனால 7 பேர் போதுமா? ஏன் நான் வரவானே? நீ வந்து அப்படியே இது பண்ணி விடுவேன். மூடிக்கிட்டு வாசி 6 மணி வரையும் உன் தலையெழுத்து இந்த ஹார்மோனியை பிடிக்கிட்டு வாசிக்கிட்டு சாக வேண்டியதான். மூடிக்கிட்டு தானே வாசிக்கிறேன். ஆமாம். அதனால என் மனசோட ஆசையை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறேன். பாடகியிலும் ரொம்ப பிடித்தமான பாடகி ஜானகி அம்மா அவர்கள் தான். அவங்க இறந்து 1 வாரம் ஆகுது. எத்தனையோ பாடல்களில் நம்மளும் பாடி இருக்கலாம், பேசியிருக்கலாம், ஆமாம் கேட்டிருந்துருக்கலாம். இருந்தாலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா, ஜானகி அம்மா, கே பாக்யராஜ், பாரதி ராஜா பெரிய ஆமாம் இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. இருந்தாலும் மீண்டும் மறுபிறவி எடுத்து வரணும். ஆமாம், மறுபிறவி எடுத்து வந்து அவங்க எல்லாம் அந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடல்கள் கேட்கலாம். அதுக்கு பிறகு ஒருத்தர் இறந்துட்டார், ஜெயச்சந்திரன். ஆமாம், 48,000 பாடல்களை பாடி 4 தேசிய விருதுகளை பெற்றிருக்காங்க ஜானகி அம்மா. பாலசுப்ரமணிய அம்மாவுக்கே அவங்க தான் வாத்தியாரம். அதனால ஏய் ராமதாஸ் எங்க ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். இப்படியா சொல்லுவாங்க? வா காலையில் இப்படி சொல்லுவாங்க. இப்படி எங்கடா காதல்? சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் மாமா சுகுணார்ப்பு சேதுராம அவருக்கு மரியாதை செய்யப்படுது. எனக்கு இந்த சால்வை அணித்த ராஜா கிராம பொதுமக்களுக்கு மிக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இருமல் வருதா? என்கிட்ட ஒரு லேபியா இருக்கு, வேணுமா? அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அதனால என் காதலை சொல்லாமல் இருக்கேன். பிடிங்க. நீ ஏன்டா நம்ம வப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்குற? தூக்கம் வருதா? தூக்கம் வரும். ஒரே அடின எந்திரிச்சு உட்கார். காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே.
நன்றி நன்றி நன்றி. பாடெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கமே, ஏன் பாடுற, எதுக்கு பாடுற, என்னத்துக்குத்தே பாடுற ராதாச்செல்வி அப்படின்னு கேட்கணும்ல. ஆமா, அதனால எங்க மாமா ஒருத்தர் இருக்கிறார், சானாமுனா. அவர் வந்தாத்தான் இடம் சிறப்பா இருக்கும். அவரு நானும் காதல் பண்ணணும். ஆஹா, நான் கட்டி வச்ச கோட்டை அப்படியே இருக்கம்மா. அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, கண்ணுக்கு எடுத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. அந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் காத்தல் பண்ணணும். காத்தல்னா என்னங்க மாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதுல காத்தல், சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல், முழுத்தல். இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல். குறத்தல். சானாமுனா, உங்களுக்கு அறத்தல்லு முழுத்தல்லு காத்தல்லாம் ஆகக்கூடாது, ஒரே தள்ளாத்தான் இருக்கணும். கபக்குன்னு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். நீங்க எப்படி ஜானகி அம்மாவையும் எஸ்பி பாலசுப்ரமணியை ஞாபகப்படுத்தினீங்களோ, அதற்கு முன்னதாக பாடிய மதுரையில் பிறந்த எனது அன்பையா TM சவுந்தரராஜனை ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? அந்த ஊட்டி வரை உறவிலே, அந்த பூமாலை பொழுதினிலே உன்னை பார்க்கல. அதனால இருக்கட்டுமா, அதனால அப்பா நம்மள 4 சவத்துக்குள்ளேயே வச்சிருந்தாரு. இப்பதான் காட்டுல திறந்து சுதந்திர பறவைகள் திறந்து விட்டுருக்காரு மாமா. ஆமாமா, அப்பதனால நம்ம வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காதுல்ல. காவலை ஒதுக்கி வச்சுட்டு உன்னை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகையில உன்னை எப்படி எப்படிலாம் வச்சு காப்பாத்துவீங்க? வீட்டுல இருந்து எனக்கு சீர் கொடுப்பாங்க. என்னென்ன சீருங்க மாமா? ஒரு குட்டி ஆணையில ஒரு சோபா கட்டில், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ரில்புல் பிரிட்ஜ், அது மட்டுமா, ஒரு அண்டாவுல அதிரசம், ஒரு அண்டாவுல முறுக்கு, ஒரு தார் வாழைப்பழம், அதெல்லாம் கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சாமியை கும்பிட்டு எப்படி ஆரம்பிப்போம் தெரியுமா? எப்படி மாமா? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சூர்யா மைக் செட்டை பூரா தெரு பூரா கட்டிடுவேன். கட்டிட்டு நீங்க முதல்ல செம்புல பாலை கொண்டு வருவீங்க. அப்படியே 5 லிட்டர் பாலை என் வெங்கல செம்புல அப்படியே ஏத்திக்கிட்டு வருவேன். 5 லிட்டர் மசுறு வருவேன், அரைக்க அப்படி கூட வராது. 5 லிட்டர் பாலை செம்புல கொண்டு வருவீங்க. கொண்டு வந்து பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உங்ககிட்ட கொடுப்பீங்க. நீங்க மறுப்பீங்க, வேணாமான்னு சொல்லுவேன். அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பீங்க. அப்படியே உடனே நம்ம அதிரசம் இருக்குல்ல, அந்த அதிரசத்தை எடுத்து பாதியை நீங்க திம்பீங்க, பாதியை நான் சாப்பிடுவேன். மணி 11:30 ஆயிரும். நம்ம 2 பேத்துக்கும் கொஞ்ச நேரம் பால், அந்த முந்திரி பருப்பு பேரிச்சம்பளம் வேலை செய்யும். வேலை செஞ்ச உடனே இந்த அதிரசத்தை தின்னுட்டு இனிப்பா தொடங்குவோம். கொய்ய தொடுவேன், நீங்க மறுப்பீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் புருஷனை எதிர்த்து பேசுவீங்க. அந்த முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? நீ வேணான்னு சொல்லையில சனி மூலையில வச்சு உன்னை நொறுக்கிறதுக்கு காலையில வச்சுக்கிட்டு கிழக்கால வச்சு ஊமை குத்தாவே குத்துவேன். அப்படித்தான் இன்னைக்கு வீட்டுகள்ல நடக்குது. சொல்லுங்க, பூரா சப்பாத்தி கட்டிட்டு அடி வாங்கிட்டு கிடக்காங்க. அதனால சாப்பிட்டு கைய பிடிப்பேன், நீங்க கொஞ்சம் மேல உடிப்பேன், போட்டு ஊம்பேங்க. 1 வருஷம் கழிச்சு ராமதாஸ் மாதிரியே பிள்ளை பிறக்கும். கொலை ஆத்துட்டாடா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ராமதாஸ் மாதிரி பிள்ளை பிறந்துருமா? இருக்கட்டும், ராமதாஸ் மாதிரி பிறந்தாலும் பரவாயில்ல, இந்த வருதுவாரி செல்வண்ணே மாதிரி பிறந்துடாம அவர் மாமா தாய் மாமா எக்ஸல்லையே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கு தெரியுமா? என் மனசு அவ்வளவு ஆனந்தமா இருக்குமே, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அவளை உங்களை பார்க்கையில எப்படி இருக்கு தெரியுமா? KR விஜயா மாதிரி இருக்கு. ஆமாமா, சிரிப்பலை KR விஜயா. காலையில பார்க்கணும், காரி விட்டு இதுல துப்புவேன். சொல்லு, நாய் கடிச்சிடாம எப்படி இருக்கு?
வாழ்த்துக்கள் மாமா. நன்றி நன்றி, கை தட்டி. அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா வந்தா தப்பா தவறா பேசக்கூடாது. மல்லிகை வாடா. அடி படகோட்டும் பட்டம்மா பாட்டுள்ளே கட்டம்மா சடுகுடு குடு சடுகுடு குடு குடிக்கட்டுமா உங்களுக்கு முதல் வணக்கம் அண்ணா. மங்களமாக இருப்பாய். உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்க அனைவருக்குமே வேண்டும் அண்ணா. காளியம்மை புண்ணியத்துல கடைசி வரைக்கும் இருக்கும். அண்ணா அப்பா பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன சொல்ல விவரம் சொன்னாங்க? விவரத்தை கேட்டேன். என்ன சொன்னாங்க? நம்ம 3 பேரும் போய் காட்டுக்கு போய் கண்ணு கட்டுமா காவல் பார்க்க வந்தமா வேலைய பத்தமா போனமா வள 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 நமக்கு போற வேலைய வச்சு கூடாது. பேசிட்டே என்ன ஒரு அழகான இடம். அடுத்து பாடுவாங்க. அது அதுக்கப்புறம் பாடிக்கிறோம். அதனால நேரத்தை பார்க்கல. நம்ம வர்ணிக்கும் போல ஆசையா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு புல்வெளிகள், மான்கள் எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவதும், மயில்கள் எல்லாம் அழகாய் ஆடுவதும், குயில்கள் எல்லாம் அழகாய் பாடுவதும். இந்த இடத்தை பார்க்கல இங்கேயே தங்கிடலாம் போல இருக்குனா. நாளைக்கு போற ஊருக்கு என்ன பண்றது? நாளைக்கு கொழுவுது போணும். ஆளுக்கு ஒரு ஊர் போறோம். ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த புண்ணியவதிதே. இருக்கட்ட நல்ல இடத்தை பார்க்கல எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. சாமி காளியம்மன் மாரியம்மன் கும்பிட்டு வேலைய பார்க்கலாமா? அம்மா தாயே. தாயே. சூஸ்பரி. ஈஸ்வரி. பச்சரிசி மாவிடிச்சி 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 சக்கரையில் பாகு வச்சு இடிச்சி மெல்கிடிச்சி 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 கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு மணிக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம். அம்மனவே எங்களை காக்க வேணும் தானே.
விளையாடிக்கிட்டே பாருங்க வரும்போது நாங்களும் ராமதாஸ் பயந்துட்டோம். என்னடா பொட்டலா கிடக்கு யாரும் ஆளே காணாம நம்ம இப்படித்தான் இருப்போம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு மாறாக ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு 5000 பேர் கூடினா கூட இவ்வளவு ரசிப்பு தன்மை இருக்காது. 500 பேர்னாலும் ஞானமாக ரசிக்கிற கூட்டம் இந்த இடத்துல. அண்ணே பட்சில நிறைய வந்த மாதிரி இருக்கு. பச்சி கடையில போடலையம்மா. அந்த பட்சி இல்ல, இது பட்சி கூட்டம்னா பறவை கூட்டம்னு அர்த்தம். பறவை கூட்டம். நம்ம வேற புத்தியா இருக்க கூடாது. காரியத்துல கண்ணா இருக்கணும். ரொம்ப கண்ணா இருக்கணும். ஆலோலம் 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 போட்டிடும் ஆலோலம். அப்பா என்ன சொல்லியிருக்காரு? அப்பா வந்து பச்சையை விரட்ட சொல்லி உச்சந்தலையில் அடிச்சா ஊழ மூக்கு வெளியில வந்துடும். அப்படிலாம் அடிக்க கூடாது. நான் ஒரு வள்ளி மரியாதையை பேசணும். சரிங்கம்மா. ஆடி பாடி பறவைகளை அது நீங்க ஆடணும், நான் பாடணும். என் தங்கச்சி தானே, நான் என்ன வேணா அடிச்சுட்டாங்களா? அதெல்லாம் சின்ன பிள்ளைல அடிக்கடி படி கொடு. இருட்லயுமா தெரியுது. அதை எதுக்கு உத்து பாக்குற? அன்பு ரசிக பெருமக்களே, ஆமா ஏதோ ஒரு பறவையை விரட்டினாலும் எங்க அப்பா கொஞ்சம் ஆட்டமாடி பாட்டு பாடி இல்லனே அவரை எதிர்பார்த்து 50 பேர் காத்துக்கிட்டு அப்பண்டா. சரி, உங்கள் விருப்பமே எங்கள் விருப்பம். ஆமா, பெப்சி உங்கள் சாய்ஸ். நம்ம ஆட வேணாம், அவர் வந்துடட்டும், நம்ம வேலையை நம்ம பார்த்துடலாம். என்னப்பா அவர் காத்தானே காத்திருக்கீங்க. ஆடி பாடணுமா? ஆடி பாடணுமா? திருப்பி மகேஷன் திருப்பி வேலை செய்துட்டே போலாம். ஒண்ணும் பிரச்சனை நீங்களே பிடிங்க. போகாத ஊரும் இல்ல, நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப
நாளைக்கு யாராலும் முடியாது போதும் அளவுக்கு முன்னால நம்ம இருந்துச்சு மிச்சத்தை காலையில பாத்துக்கலாம் பாத்துக்குறோம். இப்ப வெட்டலாம்ல அண்ணங்களை தனங்களை ஓடிப்போங்க ஓடிப்போங்க போக விடக்கூடாதுதான் நம்ம வேலையே இது வேலிமலை சேனல் யாராவது பெரிய பெரிய நபர்கள் வருவாங்க யார் வந்தாலும் வரவேற்பு கொடுக்கலாம் ஆசீர்வாதங்கள் வாங்கலாம்